கண்மணிக்கும் ப்ரூனோக்கும் என்ன சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் அரிசியில் கூடவே ஒரு பூசணிக்காய், கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே நெத்திலி மீன் நிறைய எடுத்திருக்கேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வெறும் வெறும் சோறெல்லாம் கொடுத்தா எப்படிங்க சாப்பிட முடியும்? மீன், முட்டை, அப்படி இல்லைனா சிக்கன், மட்டன் ஏதாச்சும் ஒன்று போட்டு தான் நம்ம இந்த மாதிரி சமைச்சு கொடுப்போம். கொஞ்சம் வெஜிடபிளும் கூட சேர்த்துக்குவோம். சரி, அங்கே உப்பு சேர்க்க மாட்டோம். நெத்திலி மீனில் சின்ன முள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெரிய முள் இருக்கிற மீன்லாம் நான் இது கூட போட மாட்டேன். இந்த மாதிரி துண்டு மீன் மட்டும் தான் இந்த மாதிரி போட்டுக்குவேன். சரி, தேவையான தண்ணி விட்டு 3 விசில் போட்டு இறக்கியாச்சு. உப்பு சேர்க்க வேண்டாம். குக்கரில் வந்து இறக்குனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவேன். இது கூடவே கொஞ்சம் ஆறின வெந்நியும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கும். அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் லூஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இல்லைனா கெட்டியாக இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் ப்ரூனோ கண்மணிக்கு எடுத்து கொடுத்துக்குவேங்க. இந்த நேரத்தில் இன்றைக்கி பூனைக்குட்டிகளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்க நேரத்தில் கண்மணி அம்மா மான் போல் வந்து நின்றுருந்தாங்க. மான் போல் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நிறைய பேர் டவுட்டில் கேட்டிருங்க. அதாவது அப்ராணி அப்படிங்கிற பாஷையில் எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. சரியா? அப்படி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்தால நான் போகும்போது பக்கத்தில் வரல, பயந்து பயந்து ஓடிட்டாங்க. என் பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறாங்க. நான் பல முறை முயற்சி பண்ணி என் பக்கத்தில் வர்றது கிடையாது. அங்கங்கே போய் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் சாப்பாடு கொடுத்தா பாத்திரத்தை 2 பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் விரட்டி ஒரு டைம் உள்ள பாத்திரம் கிடச்சிருச்சு, ஒரு டைமில் உள்ள பாத்திரம் எனக்கு கிடைக்கல. அதனால தான் கொஞ்சம் வாழை இலையை பறித்து அதிலே சாப்பாடு வச்சு கொடுத்தோன்னே அப்படி பசியோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, அங்கே நல்லா சாப்பிட்டாங்க. அப்படியே கண்மணிக்கு முகம் அப்படியே தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கண்மணியோட அம்மா பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா பயம் போகலை, பயந்து பயந்து சாப்பிட்டாங்க. ஆனால் திருப்தியாக சாப்பிட்டுட்டாங்க. நான் கேமராவை நல்லா ஜூம் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஆனால் ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க. சரியாங்க? பக்கத்தில் போகவே முடியலை, நல்லா பயப்படுறாங்க. சாப்பிட வாமான்னு கூப்பிட்டா கூட அந்த சவுண்டுக்கு கூட பக்கத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடுறாங்க. சரி, அந்த அளவுக்கு பயம் இருக்குது. இன்னும் போகலை. அப்படியே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க.